மிஷ்கின் சார் ஆப்வியஸ்லி டைட்டில் அவர்கிட்ட தான் இருந்துச்சு. அவருமே எந்த விதமான அப்ஜெக்ஷன் இல்லாமல் கேட்ட உடனே இந்த படத்துக்கு இது ஏன்னா எல்லாருக்குமே இப்போ அவங்களோட பொருள் அப்படிங்கும்போது அவங்க அதை ஏன் அதை யோசிச்சாங்கன்றது ஒன்று இருக்கும். ஆனால் இப்போ அவங்களுக்குன்னு அவங்க நினைக்கிற அந்த பொருளை ஓகே இந்த படத்துக்கு இது பொருந்தும் அப்படிங்கிறத நம்பி அந்த டைட்டிலை கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ மிஷ்கின் சாருக்கு ரொம்ப பெரிய ஒரு நன்றி. அடுத்தது விஜய் சேதுபதி அண்ணன். அவரையும் நாங்கள் லாஸ்ட் மினிட்ல தான் போய் அப்ரோச் பண்ணோம். படத்தில் வாய்ஸ் ஓவர் ஒன்று தேவை அப்படின்னு சொல்லிட்டு, இது யார் இது பேசினா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது எங்கள் எல்லாருக்குமே சேதுனன் தான் மைண்டுக்கு வந்தாப்புல. ரொம்ப யதார்த்தமான ஒரு மனுஷன், யதார்த்தமாக ஒரு கதை சொல்லும்போது அவர் பேச்சு மாதிரியுமே அவர் குணம் மாதிரியுமே அது கதைக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கேட்டோம். கேட்ட உடனே இன்ஃபேக்ட் நாங்கள் அந்த மீட்டிங்காவது ஒரு அரை மணி நேரம் போயிருக்கோம். ஆனால் அவர் வந்து டப்பிங் பண்ணது 5-10 நிமிஷத்தில் முடிச்சிருப்பாரா, மேக்ஸிமம் 10 நிமிஷம் அவ்வளோ தான். வந்தார், முடிச்சார், போயிட்டே இருந்துட்டார் அந்த பிஸி ஸ்கெடியூலுக்கு நடுவில். ஸோ சேதுன்னு எனக்கு ரொம்ப பெரிய ஒரு நன்றி. அடுத்ததான் என் தலைவன் விடிவி சாருக்கு ரொம்ப பெரிய ஒரு நன்றி. நீங்கள் எல்லாருமே இப்போது ஓவரால் இப்போ எல்லோரும் பேசுகிறத தாண்டி அந்த ஒரு எபிசோடு மட்டும் நீங்கள் எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணீங்கல்ல, அவ்வளோதான். தட் இஸ் ஹிம். அது டெஃபினட்டாக படத்துலையும் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. அது இங்கே இருந்த மாதிரியே படத்துலையும் இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அது இங்கே பிடிச்ச மாதிரியே உங்களுக்கு படத்துலையும் அது பிடிக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன்.